POV Making Rasagula for your best friend because she loves it for her birthday. பர்த்டே அன்றைக்கி செலிப்ரேட் பண்ண முடியல, அதனால் நாங்கள் வேறு ஒரு நாள் செலிப்ரேட் பண்ணியிருந்தோம். நான் இந்த ரசகுல்லா செய்கிறதுக்காக 1 லிட்டர் பால் எடுத்துக்கிட்டேன். அது நல்லா பாயில் பண்ணோடனே ஒரு லெமன் நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக லெமன் ஆட் பண்ணி ஸ்டிர் பண்ண பால் திரிஞ்சு வந்துடும். பால் திரிஞ்சு வந்ததுடனே ஒரு காட்டன் கிளாத் எடுத்து அதை ஃபில்டர் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த லெமன் ஸ்மெல் போகிறதுக்காக வாஷ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கோல்டு வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்துக்கணும். அது அப்படியே கிளாத்தில் ரோல் பண்ணிவிட்டு அது 1 ஹவருக்கு விட்டுறணும். நான் நைட்டு செய்ய முடியல, வெளியே போயிருந்ததுனால. அதனால் மார்னிங் தான் எழுந்து செஞ்சேன். அதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா செட் ஆகிடுச்சு. நல்லா பிரித்து விட்டு நம்மளால் எவ்வளோ சாஃப்டாக பிசைய முடியுதோ நம்ம பாமை வச்சு நல்லா தேய்ச்சி பிசைஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பாலை வந்து கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி ரொட்டேட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா சாஃப்டாக வந்துடும். லாஸ்ட்டாக சுகர் சிரப் மட்டும் நம்ம செய்யணும். நான் 1 கிளாஸ் சுகருக்கு வந்து 3 கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா ஸ்டிர் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த ரசகுல்லா ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு 3 ஏலக்காய் தட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 15 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்க விட்டால் அந்த பால்ஸ் எல்லாம் அப்படியே பெருசாயிரும். ஃபைனலி செஞ்சு முடிச்சாச்சு. அவ்வளோட ரியாக்ஷன் பார்க்கலாம் வாங்க. நான் சாப்பிட மாட்டேன் தெரிஞ்சு கேட்குறா பார்த்தியா? இவ்வளோ பெரிய வாய். நல்லா